அலட்சியம் பண்ணாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து இது அதிகாரங்களை படித்தால், நான் சொன்னவனமாக ஏசா கண்ணீர் விட்டு கதறி அழுதும் அவன் இழந்ததை திரும்ப பெறவில்லை. ஒருவேளை இந்த வாய்ப்பை நீங்கள் இழப்பீர்களானால், உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப தவறுகளானால், உங்கள் பிள்ளைகளை வாலிபர் ஊழியத்திற்கு அனுப்ப தவறுகளானால், ஆண்கள் கூட்டத்துக்கு வர தவறுகிறார்கள், பெண்கள் கூட்டத்துக்கு வர தவறுகளானால், காலம் வருகிறது, தேவாலயங்கள் இழுத்து மூடப்படும். ஒருத்தரும் ஆலயத்துக்குள்ள வர முடியாதபடி தெருவில் நின்று ஜெபம் பண்ணுகிற ஒரு நாள் வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வரும்போது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. ஆலயங்களுக்கு எதிர்த்த காரியங்கள் வரும், கஷ்ட காலம் வரும், துன்ப காலம் வரும். நான் இப்படியெல்லாம் சத்தமாலாம் பேச முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும். இன்றைக்கும் கூட எத்தனையோ விசுவாசிகள், இந்த சபையின் விசுவாசிகள் இந்த ஆலயத்துக்கு முன்னாலே வந்து எதிர் வீட்டு வாசல்கிட்ட வந்து கை கட்டி ஏறக்குறைய 1 மணி நேரம் நிற்கிறார்கள். ஆலயத்துக்குள் வருவதற்கு அவருடைய சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது, குடும்பம் ஒத்துக்கொள்ளாது, ஆலயத்துக்கு வர அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே ஆலயத்துக்கு வந்த மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கு வந்து செய்தியை கேட்கிற மாதிரி அவர்கள் செய்தியே கேட்காமல் இந்த வாசலுக்கு நேரே எதிரே நின்று ஆண்டவர்கள் நன்றி செலுத்திக் கொண்டு போகிறார்கள், ஜெபித்துக் கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் பேசுகிறதை அவருக்கு நம்முடைய காதுகளுக்கு கேட்காது. ஆனால் அதில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாஸ்டர், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய சூழ்நிலைகள் இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறது இல்லை, அது எங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஆகவே நான் இங்கே சும்மா அப்படி நிற்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 1/2 மணி நேரம் நிற்கிறேன். நீங்கள் யாரும் பேசாத இருக்கிற நேரங்களிலே ஆண்டவர் ஒரு சத்தத்தால் இடத்துல பேசுகிறார், இடத்துல வசனத்தால் பேசுகிறார். நாங்கள் உன் சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிறோம். உள்ளே வர முடியவில்லை, வெளியே இருந்து கேட்கிறோம். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்கிற அநேக சாட்சிகள் நான் கேட்கிறேன்.